ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சன்னிதானத்துல வாதரோகத்தினால பீடிக்கப்பட்ட நாராயண பட்டத்திரியால செய்யப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாக நாராயணீயம் அப்படிங்கிறது அமையறது. துவேதா நாராயணியம் அப்படின்னு பின்னாடி அவர் இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டுன்னு சொல்றார். நாராயணனை பத்தி சொன்னதுனாலையும் நாராயணீயம்னு பேரு, நாராயணனால் சொன்னதுனாலையும் நாராயணீயம்னு பேரு. அவர் பேரு நாராயண பட்டத்திரி தான். அதனால துவேதா நாராயணீயம் அப்படின்னு ரொம்ப பெரிய வித்வான், மகாவித்வான். ஆச்சரியமான ஒரு நாலெட்ஜ் உள்ளவர். சம்ஸ்கிருத ரீதியா சகல சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்சவர். இருந்தாலும் வியாக்கரண சாஸ்திரத்துல பெரிய ஒரு மகாவித்வான் அப்படிங்கிறது எதுல தெரியறது அப்படின்னா, பொதுவா வியாக்கரணத்துல ஒரு சூத்திரம், பொதுவா எல்லாம் வாசிச்சுட்டு நாராயணியம் பார்த்தாதான் அதோட பெருமை தெரியும்னு சொல்வேணும்னு. அர்த்தமாத்திராலாபேன புத்திரோத்சவம் மன்யந்தே வையாகரணாஹா அப்படின்னு ஒரு சூத்திரம். 4 எழுத்துல சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய 2 எழுத்துல சொன்னா அவ குழந்தை பிறந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. அந்த 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 பொருள் மாறக்கூடாது. புதிய உதாரணம் சொல்றேன். நாம் பிறக்காம இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கும் காரைக்கால் அம்மையார் சொல்றாள் பிறவாமை வேண்டும்ங்கிறார். பிறக்காமல் இருக்க வேண்டும் பெரிய வார்த்தையா சொல்றது. பிறவாமை வேண்டும், உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இதெல்லாம் காரைக்கால் அம்மையாருடைய அந்த வார்த்தை ஜாலங்கள். அது மாதிரி சப்த பிரயோகம் பண்ணினா வியாக்கரணத்துல உள்ளவாளுக்கு ரொம்ப இஷ்டம். அது நாராயண பட்டத்திரி அது மாதிரி சப்த பிரயோகங்களை பண்றார். அதனால அது ஒரு விஷயம். சுருக்கமா சொல்றாருங்கிறது ஒரு விஷயம். எதையும் விடல, மேக்சிமம் பாகவதத்துல உள்ள எதையும் விடவே இல்லை. அதை விட ஆச்சரியம், சம்ஸ்கிருதத்துல அபூர்வமான பதப்பிரயோகங்களை பண்றார். அது நாராயணியத்தை நாராயணீயமா அனுபவிக்கணும். அது ரொம்ப ஒரு கிளாஸா எடுக்கிறவா அப்ப நிறைய பேர் எடுக்கிறா. ஸ்தோத்திர ரீதியில் எடுக்கிறா. ஸ்தோத்திரங்கள் அதுக்கே மகிமை உண்டு. சொன்னேன், இது ஒரு மந்திரம் மாதிரி. இது அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் இதுக்கு ஒரு மகிமை உண்டு. இருந்தாலும் பாகவதம் நன்னா தெரிஞ்சு வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள் வாசிச்சுட்டு நாராயணியத்தை பார்க்கும் போதுதான் பட்டத்திரியோட ஞானம் என்னன்னு புரியும். சாதாரணமா பார்த்தா பட்டத்திரி அனுகிரகமா நமக்கு பண்ணியிருக்காரு, இதை பாராயணம் பண்ணினா கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது, நம்ம பிரச்சனை தீர்ந்து போறது, குருவாயூரப்பனோட கிருபை கிடைக்கிறது, அதுவே போரும். நமக்கு அந்த அளவு தெரிஞ்சுக்கிறதே போரும். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அலங்காரம் இல்லையா? இதெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டியதான ஒரு சாஸ்திரங்கள். இந்த கிராமரோ வியாக்கரணமோ சப்தாலங்காரங்களோ மற்ற சாஸ்திரங்களோ ரட்சிக்கப்பட வேண்டியது. பட்டத்திரி அதெல்லாம் எடுத்து பிரயோகம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமா அதுல கபில தேவஹூதி சம்வாதத்துல ஞான யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் இவைகளை சொல்லிட்டு பாபிகளுடைய கதானுகதி இப்படிலாம் பண்ணலைன்னா அவன் இறந்து எப்படி வாழ்வான், எப்படி இறந்து போவான், இறந்து போனா அவன் எப்படி இல்லாம போகிறான். சூரியனுடைய பாதைன்னு இருக்கு, சந்திரனுடைய பாதை அப்படின்னு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை விட்டு நாம வெளியில போறது, திரும்ப சொர்க்கம் நரகங்கள்ல போய் சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு திரும்பி ஜென்மாவை எடுக்கிறதே எப்படி ஜென்மாவுக்கு வரது அந்த ஜீவன். இதெல்லாம் சாஸ்திரங்கள் பார்வையில சொல்றார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பக்தி யோகத்தினுடைய மகிமைய சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுட்டு தேவஹூதி பகவானுடைய சரணத்துல நமஸ்காரம் பண்ணினாள்னு இருக்கு பாகவதத்தில்.
ஒரு 4 ஸ்லோகம் சொல்லி பகவானுடைய சரணத்துல நமஸ்காரம் பண்ணி அவளுடைய சரீரமானது ஒரு நதியாக பிரவர்த்திச்சது அப்படின்னு. அதன் பிறகு இந்த 3வது பெண்ணை பிரசூதிங்கிற பெண்ணை தக்ஷன் அப்படிங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த பிரசூதிக்கு 16 பெண்கள், 16 பெண்கள்ல 13 பெண்களை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தக்ஷன். அதுல மூர்த்தி அப்படிங்கிற பெண்ணிட்ட நரநாராயணர்களாக பகவான் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷனுடைய சுபாவத்தை சொல்றார். தக்ஷஸ்து தாது அதி லாலனயா ரஜோந்தாத் நாத்யாதிருதஸ்த்வைச்ச கஷ்டமசாந்திராசீத். தக்ஷஸ்து தாது அதி லாலனயா ரஜோந்தா. தக்ஷனோட அப்பா பிரம்மா, பிரம்மாவுக்கு கடைசி புள்ளன் தக்ஷன். யாரால தக்ஷன் கெட்டு போனான்னால் பிரம்மாவால தான் கெட்டு போனான். இன்னத்தினால இன்னது வீணா போகும்னு சாஸ்திரங்கள்ல அதுல சொல்லும் போது சுதோ லாலநாத்துன்னு இருக்கு. குழந்தைகள் எதனால வீணா போகும்னா இந்த அசட்டு செல்லம் கொடுத்தா வீணா போகும். ஓவரா கொஞ்சம் அசட்டு செல்லம் கொடுப்பா சில பேர். தப்புன்னு புரிய வைக்கணும் அந்த குழந்தைகளுக்கு. அது ஒரு 4.5 வயசுக்கு மேல அது பேர் தான் சாதாரணமா விளையாடி கொஞ்சலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1.5 வயசு குழந்தைய போட்டு சாத்துன்னு சொல்லுவான். அதுவும் அசத்தது. பாபிகள், பாலதாடனை, பாலதர்ஜனை, இதெல்லாம் பின்னாடி குழந்தை பிறக்காததுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு போட்டுக்கிற வேத 11 வகையான பாபங்கள். குழந்தை ஏன் பிறக்காது அப்படிங்கிறத சொல்லும்போது பிராண் எண்டபேதன தேவதா கோபிராமண அப்பிரதட்சணீகரண. பசுமாடோ பிராமணாலோ வேதம் படித்தவாளோ கோவில்களோ அப்பிரதட்சிணமாக போகிறது, முட்டையை உடைச்சி சாப்பிட்றது, அது மகாபாபம். அது மாம்சம் சாப்பிட்றது சாஸ்திரத்தில் அங்கீகாரம் இருக்கு, முட்டை சாப்பிடக்கூடாது. அது என்ன எப்படி வந்தது அந்த பழக்கம், எந்த பாபியால் வந்ததுன்னு புரியல. முட்டை சாப்பிட்ற பழக்கம்ங்கிறது கிடையாது, மாம்சம் சாப்பிட்ற பழக்கம் தான். அது சில குறிப்பிட்ட பேருக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. பிராண் எண்ட பேதனை அது பெரிய பாபம். அது மாதிரி பாலதாடனை, பாலதர்ஜனை. சில குழந்தைகள்லாம் இன்னைக்கு பெருசா குழந்தைகளுக்கு விளையாட்டுங்கிறதே கிடையாது. இந்த ஃபீடு கொடுத்து ஆடு மாடு இதெல்லாம் வெட்டுறதுக்காக வளர்க்குறாம தெரியல, அது மாதிரி குழந்தைகளை வளர்க்குறோம் நாம் ஆத்துக்குள்ள அடைச்சி வச்சு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி ஸ்கூல் போயிட்டு வரத்தவே வாசல்ல பைய தூக்கி போட்டுட்டு அப்படியே ஓடி போவான், உள்ளேயே வரமாட்டான். அவன் அப்புறம் எப்ப தேவையோ அப்ப பசிக்கிறதே தூத்தம் குடிக்கிறதுக்கு தான் உள்ள வருவான், எங்க இருக்கானே புரியாது. அப்படி குழந்தைகள்லாம் சுதந்திரமா இருக்கும். அது உள்ள வச்சு அடைச்சு வளர்க்கிறது. அப்படி விளையாட வரும்போது அந்த குழந்தைகளை பார்த்து போடா வராது போ அப்படின்னு சில மாமா வாசல்லையே உட்காந்துருப்பார். அக்ரஹாரத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த பந்து இதெல்லாம் விழுந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். வாத்துல போய் விழுந்துன்னா ஏண்டான்னு பிடுங்கி வச்சுட்டு வரத. அந்த மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்க, பைத்தியங்கள். இந்த சில பேர் பக்கத்தாத்துக்காரனோட சண்டை போடுவான், உங்க ஆத்து செடியோட கிளை எங்க ஆத்து பக்கம் வந்துருச்சுன்னு. மரத்துக்கு என்னடா தெரியும் உங்கா எங்கான்னு? மரத்துக்கு என்ன தெரியும், அது பாத்துக்கு வளர்றது. அணில் தாவி குதிக்கிறது, குருவி தாவி குடிக்கிறது, மரம் தாவி. நீ உங்கா எங்கான்னு நீ தானே செவத்தை கட்டி வச்சுன்னு சண்டை போட்டுன்னு இருக்க, அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு குறுகிய மனசு. இந்த குழந்தைகளையும் வர விடாம பண்ணா அதெல்லாம் ஒரு பாபமா இருக்கு. இவன் ரொம்ப செல்லம் கொடுத்து பரமேஸ்வரனோட கடைசியில விரோத பாவம் அவனுடைய பெண்ணான சதியானவன் சரீர 14 சதியின் பேரு சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இவன் சிவத்வேஷியா இருக்கிறத பார்த்துட்டு அவள் அந்த ஜென்மாவை விட்டுட்டு ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து பார்வதிங்கிற பெயர்ல பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டான். 2வது கல்யாணம். சதி சதி யோக விசிருஷ்ட தேகா தாம் ஜன்மனே சைலவதும் பிரபே. காளிதாசன் குமார சம்பவத்துல சொல்றான். அவ பேரும் சதி, அவளும் சதி தான். சதி சதி 2 பதப்பிரயோகம். அதனாலதான் சதி சாத்வி பதிவிரதான்னு அர்த்தம். சதினா மகாபதிவிரதைன்னு அர்த்தம். பதிவிரதைன்னா சரீர சுத்தி மாத்திரம் பதிவிரதை இல்லை. நமக்கு இஷ்டமானவர்களை பத்தி குறை சொல்லா நாம் கேட்கக்கூடாது. தெய்வத்தை பத்தி நிந்திச்சா நாம் கேட்கலாமா, அப்பா அம்மாவை பத்தி குறை சொன்னா நாம் கேட்கலாமா, அது மாதிரி ஆத்துக்காரரை பத்தி
சொன்னா உற்சாகமா குதிச்சு பாட்டுன்னு கேட்பா சில மாமி. இந்த மாமி வேற அவ எடுத்து கொடுப்பா, அந்த மாமி வேற பாடுவா. அது காப்பியை குடிச்சுட்டு என்ன ஆட்டம் போடுறது தெரியுமான்னு ஆரம்பிச்சான்னா எல்லாம் அசட்டுத்தனம்னு அர்த்தம். அவளுக்கு வேணா அது பொழுதுபோக்கே தவிர நமக்கு மல்லாக்கப்படுத்துன்னு எச்ச துப்பிக்கிற மாதிரி அது. நம்ம மார்பில் தானே விழுது. நம்ம ஆத்துக்காரை பத்தி நாம குறைச்சி பேசணும்னா நமக்கு தானே அவமானம். நாம பேசலாமா அதை? அந்த ஒரு கண்ணியம். அதனால அவ ஜீவனை விட்டுட்டு ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து தாம் ஜென்மனே சைலவதும் பிரபேதே கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த சரித்திரத்தை முடிச்சுட்டு 4வது ஸ்கந்தம் ஆரம்பம். பாகவதத்துல துருவ சரித்திரத்துல ஆரம்பிக்கிறார். இந்த சுவாயம்பூ மனுவுக்கு 2 பையன், பிரியவர்த்தன் உத்தானபாதன்னு. பிரியவர்த்தன் தபஸுக்கு போயிட்டான். உத்தானபாதன் நிருபதேஹே, அவன் தான் ராஜாவாகிறா. அவனுக்கு 2 மனைவி. ஜயா பபூவ சுருச்சிஹி நிதராமபீஷ்டா அன்யா சுனீதி சுருச்சி சுனீதி சுருச்சி. பொதுவாக சம்ஸ்கிருதங்களுடைய அர்த்தம் சப்தத்திலேயே இருக்கும். சுதராம் ருச்சிஹி, ரொம்ப இஷ்டமானவள் ராஜாவுக்கு. சுனீதினா சோபனா நீதி, கோவில் குளம் தெய்வம் சாதுக்கள் இதுதான் பொழுதுபோக்குன்னு யாருக்கு அமையறதோ அவளுக்கு சுனீதின்னு பேரு. அவள் அது மாதிரி இருக்காள். இவள் ரொம்ப இஷ்டமானவளா இருக்காள் ராஜாவுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே கர்ப்பமானா. தான் இப்படி ராஜாவால உதாசீனப்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணினான்னா, துவாமேவ நித்தியமகதிஹி சரணம் கதாபூத்துன்னு அதுல இருக்கும். சரணம் பிரபன்னான்னு ஒரு பாடம். சரணம் பிரபன்னா, பகவானே கதி அப்படின்னு அதை மாத்திக்க வேண்டாம். எங்க தாத்தா சொல்றது சரணம் பிரபன்னான்னு தான் சொல்லுவா. அதனால சொல்றேன் பகவானே கதி அப்படின்னு அவ சரணம் அடைஞ்சா. இது பிளஸ்ஸா மைனஸா? வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு பிரியமா இருக்கிறது பிளஸ்ஸா, ஒருத்தரும் பிரியமா இல்லாம இருக்கிறது பிளஸ்ஸா? ரெண்டையுமே சொல்லலாம். எல்லாரும் பிரியமா இருந்தால் அது ஒரு விதமான வாழ்க்கை தான். அத்தியாத்ம விஷயத்துக்கு அது சத்ரு. எல்லாரும் பிரியமா இருந்தா பகவான்கிட்ட மனசு போகாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு கங்கையிலேருந்து ஒரு கால்வாய் வெட்டி ஒரு ஒரு விவசாய நிலத்துக்கு கொண்டு வரத்தே அந்த ஜலம் வேற இடத்துல டைவர்ஷன் ஆகாம இருந்தாதான் நேரம் அந்த இடத்துக்கு வரும். அது பல இடங்கள்ல பிரிஞ்சுதுன்னா வர வேண்டிய இடத்துக்கு வரத்தே இச்சுன்னு கூட இருக்காது. அது மாதிரி மனசை எல்லாத்தையும் பிச்சு வச்சுட்டு பிரியத்தை காமிச்சு கொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டாடி விட்டு பகவான்கிட்ட வரத்தே என்ன இருக்கும்? மிச்சம் வறண்ட மனசுதான் இருக்கும். ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை பாரிலேன் நின்பாதம் பற்றினேன் பரமமூர்த்தி தொண்டரடைப்பொடி ஆழ்வார்னு ஒருத்தர் அவர் சொல்றார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு இருக்கிறதுல அந்த வரிசையில சொல்லுன்னு வரும்போது உறவு மற்றொருவரில்லை அப்படிங்கிறார். क्या करे कहोई मेरे गिरिधर गोपाल. இந்த பக்தியில ரசிச்சவா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும். தாட் சப்தத்துல வேணா மொழியில வேணா வித்தியாசம் இருக்குமே தவிர பாவம் ஒரே மாதிரியா இருக்கும். ததமாத்த பந்து பிராத், எனக்கு உத்தரவு கிடையாதுங்கிறான். அப்பதான் பகவானை பிடிச்சுக்கணும்னு தோணும். ஆனா இப்படி எல்லாராலையும் விளக்கப்பட்ட சமயத்துல பகவானை பிடிச்சுக்கணும்னு தோணணும். அது ஒரு விஷயம் இருக்குதுல. வேற வழியை தேடின்னு போயிடக்கூடாது. அதுக்கு சுக்கிருதம் இருக்கணும், குரு கிருபை இருக்கணும். துவாமேவ நித்தியமகதிஹி சரணம் பிரபன்னா, பகவான சரணம் அடைஞ்சா. அங்கே பிதுஹு சுருச்சி புத்திரகமுத்தமந்தம் திருஷ்டுவா த்ருவக்கில சுனீதி சுதோதிரோக்ஷ்யன்னே ஆசிக்ஷிபே கில சிசுஹு சுதராம் சுருச்யா துஸ்த்யந்த்யஜா கலு பவத்விமுகைஹி அசூயா. அங்கே பிதுஹு, ஒரு சமயம் இவர்களுக்கு 2 குழந்தைகள்
இவளுக்கு ஒரு குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. அது தெய்வ வசத்தினால பிறக்கிறது. நாம என்னதான் சங்கல்பிச்சாலும் தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு துருவனும் உத்தமனும் பேரு. இந்த துருவன் அம்மாவுடையே தான் இருப்பான். ராஜா பெருசா இவளையும் திரும்பி பார்க்க மாட்டான், குழந்தையும் திரும்பி பார்க்க மாட்டான். பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அவ பெரிய அவ்வளவு துஷ்ட. ஏன் எங்க போன, யாரை பார்த்த, என்ன பேசின, இதெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால பயந்துண்டு அவன் பிரியத்தை வெளியில காமிக்காம இருக்கா. ஒரு நாளைக்கு சுருச்சியோட பையனான உத்தமனை எடுத்து மடியில வச்சுன்னு கொஞ்சும் போது இந்த துருவன் அந்த பக்கமா இதெல்லாம் குழந்தைகளுடைய இவள் என்ன பண்றாள், அந்த துருவசுவாமியை பார்த்து இவள் தடுக்கிறாள், அதற்றாள். ஏன் அப்படின்னு சொன்னால், சுருச்சியா துஸ்தந்தியஜா கலு பவத் விமுகைஹி அசூயான்னா. பொதுவா இந்த பொறாமை அப்படிங்கிறது ஆத்ம குணங்கள் வந்ததுன்னா பொறாம இருக்கக்கூடாது. நேற்று எதுவுமே சொன்ன மத்தில பொதுவாகவே தன்னம்பிக்கை இருந்தாலும் நாம உழைச்சாலும் இன்னொருத்தரை பார்த்து நமக்கு பொறாம வராது. எவனுக்கு தன் மேல நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு தான் மற்றவனை பார்த்து பொறாம வரும். எல்லாம் ஒரு உயர்ந்த குணம். எந்த நிலையில நாம் இருந்தாலும் இன்னொருத்தரை பார்த்து நமக்கு அசிக வராம இருக்கிறது பாருங்க, அது உயர்ந்த குணம். ஏன் அப்படின்னா, நான் நேற்று எதுவுமே சொன்ன மாதிரி நம்மளை சிரமப்படுத்திக்க கூடாது. அவன் பாதாம் அல்வா சாப்பிட்டோம், நான் கஞ்சியை குடிச்சிட்டு போறேன். அவன் பாதாம் அல்வா சாப்பிட்றானேன்னு நான் நினைச்சேன்னா நான் கொடுக்குற கஞ்சி விஷமா போயிடுவேன், அதுவும் நிம்மதி இல்லாம போயிடும். நான் கஞ்சியா குடிக்கிறேன், இந்த கஞ்சிக்கே வழி இல்லாத எத்தனை பேர் இருக்கா. ஒரு மழை பெஞ்சா ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாதவா இன்னைக்கு மெட்ராஸ்ல எத்தனை பேர் இருக்கா. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் எல்லாம் போய் தங்கிட்டு ஏதோ ஒரு இடம் மாதிரி நமக்கு பகவான் கொடுத்துருக்காரு, அப்படிதான் நினைச்சுக்கணும். நான் இவன் அந்த ஒரு பக்குவம் இல்லாதனால ஒரு அதட்டி பேசுறாள் துருவசுவாமியை பார்த்து. தொன்மோஹிதே பிதரி பஷ்யதி தாரவஸ்யே தூரம் துருக்தி நிகதா சகதோ நிஜாம்பா சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சா त्वत्पादमेव சரணம் சிசவே சசம்சா. உத்தானபாதனும் சுதந்திரம் இல்லாதவனா இருக்கா. வாழ்க்கையில பிரியமா இருக்கிறது வேற, அடிமையா இருக்கிறது வேற. ஞானானந்த சுவாமிகள்னு ஒருத்தர், அவர் சொல்லுவர் 5-6 விஷயம். அன்பா இரு, அடிமையா இராது. அன்பா இரு, அடிமையா இருக்காது. அமைதியாரு, சோம்பலா இருக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவர். அன்பா இருக்கலாம் ஒருத்தர்கிட்ட, அடிமையா இருக்கக்கூடாது. இவன் அது மாதிரி அடிமை ஆயிட்டானான். அதனால பகவானுடைய மாய தன்னை மடியில ஏறக்கூடாதுன்னு அவள் சொல்லும் போது அப்பா இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றாருன்னு பார்த்தான் துருவசுவாமி. தன் பக்கத்துல அப்பா சப்போர்ட்டுக்கு இருந்தா நாம அது மேல இது பண்ணலாம்னு. எல்லாம் குழந்தைகளுக்கு அந்த புத்தியெல்லாம் இருக்கும். அப்பா அம்மா அதட்டினா தாத்தா பாட்டியை பார்க்கும். இவ என்ன பண்றான்னு சப்போர்ட்டுக்கு வந்தா எதுக்கும் அப்பா அம்மாவை இல்லையா, பேசாம அப்பா அம்மா சொன்னதை கேட்டும் போகும். இது நாமும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்புறம் கட்டுப்படாத தன்மைங்கிறது வந்துடும். தேவையில்லாம கோச்சுன்னா கோச்சு, எல்லாரும் ஒரே சமயத்தில் கோச்சுன்னா குழந்தை எங்க போகும். அதனால ஒரு சமாதானப்படுத்தலாமே தவிர நீ பண்ணது தப்பு தானே, அம்மா சொன்னா கேட்கணும் தானே, அப்படிதான் சொல்லும். இல்லைன்னா அது நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா வா இந்த அடி அப்பா வேங்கும் நம்மளையே. அம்மா எங்க அப்பா ரொம்ப படுத்தரா அடி அப்படிங்கும். இதெல்லாம் குழந்தைகளுடைய ஒரு புத்திசாலித்தனம். இது பார்த்தது இவன் சப்போர்ட் பண்ணலன்னு உடனே சகத்தோ நிஜாம்பா தன் அம்மாட்ட போயிட்டா. அம்மாவாது நீ கவலைப்படாத, அப்பா வரத்தே நான் உன்னை மடியில உட்காந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லல. சாப்பி ஸ்வ கர்மகதி
சந்தரணாய பும்சா. சுகமோ துக்கமோ மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ அவனுடைய யோகம். அதை அவன் சரி பண்ணிக்காத பரியந்தம் பிரபஞ்சத்துல எங்க போனாலும் அது ஏற்படதான் ஏற்படும். எனக்கு பணம் வரல, எனக்கு சௌக்கியமா இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அவமானமா இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொருத்தர் காரணமே கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறமோனோ அது நம்ம சாஸ்திரம் சொல்றதுதான். நம்ம சாஸ்திரங்கள் தான் சொல்றது சுகதுக்கத்துக்கு காரணம் நீதான் அப்படின்னு. இதை நாம் சரி பண்ணிக்கணும். இன்னொருத்தரவை விஜய அந்த அஷ்டதாசர்கள்னு கன்னடத்துல பிரசித்தமா உண்டு. அதுல விஜயதாசர்னு ஒருத்தர், அவர் பிராமணர் தான். அவர் கன்னடத்துல ரொம்ப பிரசித்தமா கீர்த்தனைகள்லாம் பாடி ரொம்ப பிரசித்தமா உள்ளவர். அவர் பேரை சொன்னா இன்னைக்கு புரியாது. அவரோட கீர்த்தனையை ஒன்ன கேட்டோம்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் அந்த கீர்த்தனை பிரசித்தமான கீர்த்தனை. நின்ன நானு ಬಿಡುವನಲ್ಲ ಎನ್ನ ನೀಯು ಬಿಡೆಯುದಲ್ಲಿ ಸದಾ ಎನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋ ಶ್ರೀಹರಿಯೇನು ஒரு கீர்த்தனை. சதா என்ன ஹிருதயದಲ್ಲಿ வாச மாடோ ஸ்ரீஹரியே, என் ஹிருதயத்துல எப்போதும் வசிக்கணும் அப்படின்னு. அவருக்கு அக்ரஹாரத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தார். பல வீட்டுல வேலை செஞ்சு அவ கொடுக்குற மிச்ச சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்துன்னு வந்தார். ஒரு நாளைக்கு பக்கத்துல ஊர்ல ஒரு ஜமீன்தாராத்துல கல்யாணம்னு போனார் சாப்பிட்றதுக்கு. அவருக்கு அங்க சாப்பாடு கிடைக்கல. ஏன்னா அங்க உள்ளவெல்லாம் இவளை வேலை வாங்கினா இவர் வேலை செய்தவர்னு தெரியும். ஜலங்கொண்டா, இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லா பந்திக்கும் உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில சாப்பிட போலாம்ங்கிறத சாப்பாடு தீர்ந்து விடும். படுத்துக்க வந்தார். படுத்துக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. அப்ப அவர் நினைக்கிறார், சொந்த கிராமத்துல சாப்பாடு கிடைக்கல, கஷ்டப்பட்டோம்னா அது கர்மம், அது அங்க உள்ள ஏழ்மை. இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறது, ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டுருக்கா. இந்த இடத்துல நமக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அப்ப நம்ம கர்மா. இந்த பாபத்தை நாம போக்கிக்காத பரியந்தம் எங்க போனாலும் இப்படிதான் கஷ்டப்படணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அப்படியே காசிக்கு போய் உபாசனையினால பகவத் ஆராதனையினால புரந்தரதாசர் பிரத்யட்சமாகி தன் பாபத்தை போக்கின்றார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஜாதகங்கள்லாம் விஷயமா யாராவது பேசினான்னா ஒன்னும் பிறக்கிறதேவே யோகத்தோட பிறக்கணும், இல்ல பிறந்து யோகத்தை சம்பாதிச்சுக்கணும். முயற்சின்னா ஈஸ்வரான் வெறும் வெத்து முயற்சி போராது. இந்த பிசிக்கலா உள்ள முயற்சி தேவைதானே தவிர உழைப்புங்கிறது தேவைதான். அதே சமயம் எல்லாரும் சொல்ற மாதிரி அறிவில்லாத உழைப்பு வேஸ்ட். எத்தனை பேர் உலகத்துல நம்மளை விட ஹார்டு ஒர்க் பண்றவாள்லாம் இருக்கா? உழைக்காதவான்னு உலகத்துல யாரா இருக்காளா? அந்த அறிவை சேர்த்துக்கணும். அதுல சேர்த்துன்னு தான் மேல வரணும். அது மட்டும் போராது, அதிருஷ்டமும் சேரணும். அந்த அதிருஷ்டம்ங்கிறது பகவானை பத்தி தான் சொல்றது. பாக்யம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம் அப்படின்னு அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும். குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறது போன ஜென்மாவில இத்தனை ஐஸ்வர்யத்தை அடையறதுக்கு அவர் பாக்கியம் பண்ணலேன்னு எப்ப தெரிஞ்சுதோ அப்ப இந்த ஜென்மாவில என்ன பண்ணினா அவருக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும்னு இப்ப கொண்டு வந்து அவளை சாப்பிட்டு அவளுக்கு பகவான் ஐஸ்வர்யம் தரான்னு கவனிச்சு கேட்கணும். இந்த இடத்துல ஸ்ரீகாமோ மாபஜத் புரா அப்படின்னு பாகவதத்துல மூலமங்க. இத்தனை ஐஸ்வர்யத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு முன் ஜென்மாவில் அவர் புண்ணியம் பண்ணல, ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு புண்ணியம் பண்ணல. இந்த புண்ணியம்னா வெறும் பணத்தை மட்டும் அடையிறது புண்ணியம் கிடையாது. யோக பாக்கியம்ங்கிறது வேற. அவர் யோகமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆனா அந்த ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு புண்ணியம் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வரத்து. இப்ப என்ன பண்ணினா அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கலாம்? சும்மா ஒரு பேருக்காவது ஒரு கழித்து போடுங்க, பாக்கி அப்ளிகேஷன்லாம் நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு டெண்டரை இது பண்ணி தரேன்னு சில ப்ராசஸ்ல சொல்லுவா பத்தியில. அது மாதிரி ஏதாவது இப்போ ஒரு பெரிய கம்பெனி நடத்துறாருன்னா அந்த கம்பெனியில வேலை கொடுங்க என் தம்பிக்குன்னு பொண்டாட்டி பிடிங்கினான்னா ஒரு கையெழுத்தியாவது போட்டு மச்சினனை உட்காந்து விற்பார் எங்க தாத்தா.
அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னாலும் கையெழுத்தாவது போட தெரியணுமே. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சாதானே பகவான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறத ஒரு அவளை சாப்பிட்டுட்டு கொடுத்தான். அது மாதிரி நாம் ஐஸ்வர்யத்தை அடையறதுக்குள்ள காரியங்களை பண்ணணும். அதனால அவ சொன்னால் சாபிஸ்வ கர்மகதி சந்தரனாய். மற்ற முயற்சிகள்லாம் நாம பண்ற முயற்சிகள்லாம் தற்காலிகமான நிவர்த்தி தான். பகவத் ஆராதனம்தான் நிரந்தரமான நிவர்த்தி. குளத்துல பாசின்னு சொல்லலாம் கிராமங்கள்ல. அந்த பாசியை விளக்கிட்டு ஜலம் குடிக்கிற மாதிரி நாம பண்ற முயற்சி தான். நீங்க விளக்கி ஜலத்தை எடுத்த பிறகு உடனே சேர்ந்துடும் பாசி. அது மாதிரி இது ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஒண்ணு. இதுல இருந்து நிரந்தரமா வெளியில வரணும் அப்படின்னா ஈஸ்வர கிருபையினாலதான் வர முடியும். அதுவும் மனசுனால துன்பத்தை அடையிறோம் பாருங்க. அந்த துன்பத்துக்கு யாராலையுமே மருந்து போட முடியாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இது திருக்குறளே எல்லாரும் சொல்லுவார். இந்த கண்டென்ட் எங்கேன்னு தெரியுமோ எடுக்கிறார் வள்ளுவர்? துருவச்சரித்திரத்திலேருந்து தான் எடுக்கிறார். பாகவதத்துல இருக்கு. நான்யந்ததா பத்மபலாச லோச்சனாத் துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா அப்படிங்கிறார் சுனீதி. உலகத்துல கோடி பேர் இருந்தாலும் பகவத் சரணத்தை தாண்டி இன்னொருத்தரால நம்ம மனக்கவலைய போக்க முடியாதரா துருவா அப்படிங்கிறத அப்படியே இன்னும் திருக்குறள் அப்படியே நேர அவர் தேவலோகத்திலேருந்து எழுதின மாதிரி பேசலாம் தமிழ்ங்கிற பேச்சுல. வள்ளுவர் பெரிய மகான், அதெல்லாம் நான் ஆட்சேபணமே பண்ணல. ஆனா இதுக்கெல்லாம் கண்டென்ட் இதிகாச புராணங்கள் தான். அங்கேருந்து எடுக்க கண்டென்ட் தானே சொல்லுவாரு. அங்கே ஏன்னா நான் ஒன்னாவது கூட ஸ்கூல் போனதில்லை. அது வேற அப்பப்ப பயப்படுவேன் இங்கிலீஷ் பேசுறது. அவர் அங்கேருந்து தான் அதை எடுக்கிறார். இது மட்டும் இல்ல, இந்த 1300 குறை எங்கேருந்து எடுத்தாருன்னு எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் வெளியில விடணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். பெரிய சண்டையா போயிடும். அதுக்காக யோசனை பண்றேன். நாளைக்கு அதுக்குள்ளெல்லாம் நான் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுனால. ஆனா சில சமயம் ஆத்தனை வரும். சில சமயம் பேசுறது ஹிந்து மதம் வேற தமிழர் மதம் வேறங்கிற பத்தில அப்பெல்லாம் ஆத்திரம் வரும் எனக்கு. எல்லா உலகத்துல உள்ள எல்லா வழிபாட்டுக்கும் ஆதாரம் எதுன்னா வேதம் தான். அனாதியானது வேதம். என்னைக்கு தோணினதுங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறது அதுல உள்ள விஷயங்கள் தான் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி வெவ்வேறு ரூபத்துல உபாசனா கிரமத்துல இருக்கு. முஸ்லீம்கள்லாம் கொண்டாடக்கூடிய இந்த ரம்ஜான் நோன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு சாந்திரமானம்னு பேர். வருஷத்துல ஒரு நாளைக்கு அவ பெற பார்க்கறா. மாசம் மாசம் நம்ம பெற பார்ப்போமே. நம்ம பாட்டிலாம் 3ஆம் பேர் ஆனோடனே வாசல்ல போய் பாருடா அப்படின்னு சொல்லுவாளே. அது மாதிரி அது இது கிறிஸ்துவர்களை பார்த்தா இங்க இங்க இப்படி இப்படி இப்படிலாம் வச்சு கேசவா நாராயண தான் அது ஒரு வகையில. நம்ம மதத்துல உள்ளதுதான். இது மாதிரி எல்லாம் சொல்லலாம், எல்லாத்துக்கும் விவரம் சொல்ல முடியும். அது என்ன அது மாதிரி கோணாமனான்னு பண்றான், அதை என்ன சொல்லலாமே தவிர அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதையே காமிச்சது நம்ம மதம்தான். காலப்பிரமாணம் இருக்கணும். எந்த எந்த காலத்துல எதுக்கு முன்னாடி எதுன்னு பேசின்னு போனா யார் நிற்க முடியும்? இந்த துருவசுவாமியை பார்த்து பகவத் சரணத்தை பிடிச்சுக்கோன்னு சொல்ல, தொத்பாதமேவ சரணம் சிசவே சசம்சா. குழந்தையும் உடனே கிளம்பி வெளியில வருது. இவள் இந்த இடத்துல காட்டுக்கு போ தபஸ் பண்ணலாம் இவ வாக்குனா சொல்லல. பகவானை பிடிச்சுக்கோ அப்படின்னு தான் அவர் சொன்னான். பகவத் கிருபையினால நீ உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொன்னான். குழந்தை கிளம்பி வரத்தே பகவான்னு சொல்லியிருக்கா. அந்த குழந்தை பார்க்கிற வாழ்க்கெல்லாம் கேட்கறது, எங்க அம்மா சொன்ன தெய்வம் தெரியுமான்னு. எங்க அம்மா சொன்னாலே அந்த தெய்வம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறது. இத ரோட்ல போறவங்க கேட்டானோ இல்லையோ, கேட்க வேண்டியவர் கேட்டார். அகர்ண்யசோபி பவதர்ச்சன நிஷ்சிதாத்மா மணி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷா சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்கः த்வமாரராத தபசா மதுகானனாந்தே. அகர்ண்யசோபி பவதர்ச்சன நிஷ்சிதாத்மா. பவதர்ச்சன நிஷ்சிதாத்மா, வழி தெரிய வேண்டாம், உறுதி இருக்கணும். மனசுல லட்சியத்துல நோக்கி நமக்கு உறுதி இருந்ததுன்னா வழி தானாவே பிறக்கும்.
மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாள் தமிழ். இந்த மனசுல திருப்தி இருந்துடுத்துன்னா சில பேர் சொல்லுவா, எனக்கு குருவே அமையல, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கல, அதான் விஷயம். எனக்கு பகவானை அடையணும், நான் என்ன பண்ண? எனக்கு பகவான் பிரத்யட்சமாகணும், பகவான் என்னோட பேசணும், பகவானை நாம் பார்க்கணும் இந்த ஜென்மாவில் அப்படிங்கிறது உறுதியா இருக்கணும். அதுக்கு என்ன உண்டோ நல்ல மகான்கள் சொன்னதை வச்சுட்டு அதை பண்ணணும். நாம் அந்த நம்மோட எண்ணம் சத்தியமாக இருந்ததுன்னா சரியான குரு கிடைப்பார். இப்ப நிறைய பேர் குருஜிங்கிற பேர்லையும் குருங்கிற பேர்லையும் உலா வந்துட்டு இருக்கா. அவ கைடு பண்றா, நான் இல்லைன்னு சொல்லலைன்னா. அசாஸ்திரியமாக பண்ணினா அதனுடைய உழைப்பு வேஸ்டா போயிடும். அதை சரி பண்ணிட்டு இனிமேல் நம்ம சரியான பாதைக்கு வரத்துக்கு ஊரை சுத்துற மாதிரி, அது சரியான பாதைக்கு வரத்துக்கு இன்னும் ஜென்மா எடுக்கிற மாதிரி ஆயிடும். நாரதர் கேட்கிறார், பகவானுக்கு கைகளே சாதுக்கள் தான். நாரதர் கேட்டார். நாரதர் இந்த குழந்தைய பார்த்து முதல்ல இது ஒரு துக்கத்தினால ஏற்பட வைராக்கியமா இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்த்தா. பொதுவா துக்கம் வந்தா யாருக்குமே வைராக்கியம் வரும். அது ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவா கிராமங்கள்ல. அது ஒரு 2 நாள் இருக்கும். அப்பா அம்மா காலம் ஆயிட்டா, யாராவது பந்துக்கள் பெற்றாலாம், போய் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் கூட அந்த காலத்துல இந்த கிளம்புறதுக்குள்ள காப்பியை கொண்டு வச்சுட சொல்றான். இன்னைக்குள்ள பரிஸ்திதிக்கு அதெல்லாம் சரியா வராதுன்னு ஒரு ஒரு தற்காலிக வைராக்கியம்னு இருக்கும். அது நிரந்தரமா இருக்காது. துக்கத்தினால தற்காலிக வைராக்கியம் வரும் யாருக்குமே. அது மாதிரி ஒன்று பார்த்தார், அப்படி இல்லை. அவனுக்கு நிரந்தரமான வைராக்கியம் இருந்தது. அது எப்படின்னா, நீ யாருன்னா விவரம் கேட்டுண்டார் சொன்னா, உனக்கு அப்பா மடி ஏறத்தினால தானே இந்த வருத்தம். நான் இஷ்டே உங்க அப்பா மடியில ஏற்றி வைக்கிறேன், வா. ஏன்னா நீ பகவானை அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. முனையா பதவீமியஸ்ய நிசங்கேன உருஜன்மபிகி நவிதுகு மிருகயந்தியோபி தீவிரயோக சமாதினா. யோகீஸ்வரர்களான சித்த புருஷர்களான மகரிஷிகள் காற்றையும் சரகையும் புசித்து கொண்டு ஆயிரக்கணக்கான வருஷம் யமனியம தியான யோக சமாதியினால எந்த பகவானுடைய சரணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கே எந்த பகவானுடைய சரணமானது தரிசனம் ஆகலையோ பிராப்தம் ஆகலையோ, அது 5 வயசு குழந்தையான உனக்கு எப்படிடா அடைய முடியும் துருவான்னு கேட்டாங்க. உன்னால எப்படி அதை அடைய முடியும்? அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு துருவன் கேட்டான், நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன்னா, பகவான் அவ்வளோ துர்லபன், அவ்வளோ சுலபமா அவனை அடைய முடியாதுங்கிறத ஒத்துக்கிறேன். அதுக்குள்ள தகுதி எனக்கு இல்லைங்கிறதையும் ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி குருநாதர் இருந்தா எனக்கு அந்த தகுதியை வளர்க்க முடியாதான்னு கேட்டான். குரு என்னத்துக்கு? குரு தகுதியை வளர்க்க. ஜட ஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த உதார துமி சந்த மாய பாப்ப கிருபாவன். சேனானாவிதர்னு மராட்டி பக்தர்கள் அவர் சொல்றார், நான் முட்டாளா இருந்தாலும் என்ன தூக்கி வச்சிட மாட்டானா என் குருநாதன். எனக்கு அப்பா அம்மானா அதுதானே. ஜட ஜீவா உத்தார கேலா. ஜட ஜீவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு தகுதிய கொடுத்து பகவானுடைய கருணை அடையறா மாதிரி பண்ண மாட்டார்களா? மகான்களுக்கு பெருமையே அதுதானே. நன்னா படிச்ச பையனுக்கு பாஸ் போட்டா பெருமையா என்ன? இல்ல நன்னா படிக்கிற பையன் பரீட்சையில பாஸ் பண்ணினான்ங்கிறது பெருமையான்னு டீச்சருக்கு? அது பெருமை இல்லை. இந்த நான் அதை சொல்லினே இருப்பேன் திரும்ப திரும்ப. ஐஐடியில் உள்ள படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப புத்திசாலி அப்படின்பா. பின்னாடி இப்போ இந்த பாகவதத்திலேயே வரணும், சாட்சாத் பிரதேஷா உத்தவோ புத்தி சத்தமானு ஒரு வச்சனம் வரும். உத்தவனை பத்தி சொல்லும் போது ரொம்ப புத்திசாலி அவன். காரணம் ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லும். அதுக்கு 2 கேள்வி வரும். இவன் புத்திசாலியானதுனால ப்ரஹஸ்பதி சிஷ்யன் ஆனானா, ப்ரஹஸ்பதி சிஷ்யன் ஆனதுனால புத்திசாலி ஆனானா? ஐஐடி நன்னா படிச்சதுனால ஐஐடியில இடம் கிடைச்சதா, ஐஐடியில படிச்சதுனால பெருமையாச்சா? யாரும் சொல்ல முடியும். நன்னா படிக்கலைன்னா ஐஐடியில கிடைக்குமா? சொல்லுங்க. நன்னா படிக்கலைன்னா கிடைக்கவே கிடைக்காது. படிச்சாதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேணா அதை ஷைன் பண்ணிக்கலாம். அது பெருமை இல்லை. சாதாரண பாமரனையும் நன்னா மார்க் வாங்குற மாதிரி பண்ணினாதான் அந்த டீச்சருக்கு பெருமையே. வெளுப்பா உள்ள வேஷ்டியை தெளிச்சா அதுக்கு இந்த சர்ஃபுக்கு இந்த பவுடருக்கு பெருமை கிடையாது. அழுக்கா உள்ளது தான் வெளுக்கணும்.
அது மாதிரி சாதாரண மனிதர்களை கரையேற்றி விடணும். குருநாதர் அது மாதிரி பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணலாம், என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல சந்திருஷ்ட நாரத நிவேதி மந்திர மார்க்காக துவாதசாட்சரின்னு ஒரு மகாமந்திரம் 7 நாள் தொடர்ந்தாப்புல ஜபம் பண்ணினா கண்டினியூவா பகவத் தரிசனம் கிடைக்கும்னு அந்த மந்திரத்தோட பலன். அதை உபதேசம் பண்ணி மதுவனம் அப்படின்னு ஒரு இடம், அந்த மதுவனத்துக்கு அவன் அழிச்சுன்னு வரார். துவமாரராத தபசா மது கனநாந்தே. பின்னாடி போய் உத்தானபாதன்ட்டியும் இவர் சமாதானப்படுத்திட்டு போயிட்டார். தவத்தபோபல நிருச்வசிதே திகந்தே தேவார்த்திதஸ்வமுதயஸ்தது கருணார்த்ரசேதாஹ त्वद्रूप छिद्र सल छिद्रस निलीन मते पुरस्तात् आविर्बभूविथ विभो गरुडाधिरूढः त्वदर्शन प्रमद भारत भारतरंगितं तं दीर्घ्यां निमग्नमिव रूपरसायनेते तुष्टूषमानमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसिदरेण तथा आदरेण. இந்த தபஸ் 5 மாசம் அவனுக்கு, 5வது மாசத்துல சித்தியாச்சு. அநேக ஜென்ம சம்சித்தான்னு இருக்கு சாஸ்திரத்துல. ஒரு ஜென்மாவில எல்லாம் அவ்வளவு சுலபமா சித்தி ஆயிடாது, பல ஜென்மாக்கள் ஆகும்னு இருக்கு பகவத் தரிசனத்து. அப்படிங்கிறத இவனுக்கு 5வது மாசத்துல சித்தி ஆச்சுன்னா அதுக்குதான் குருநாதர். பிறந்து நான் ரொம்ப ஏழையா பிறந்து நான் படிச்சு நான் உழைச்சு நான் சம்பாதிச்சு நான் சொத்து சேர்த்து என்னோட பிசினஸ் பெருசாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு மண் பார்த்து சேர்த்து நான் அதை பெருசு பண்ணி என் பையன்கிட்ட கொடுத்து அவன் அதை பெருசு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியை வளர்த்து அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறதேவே எப்படி பிறப்பான்? கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா பிறப்பான். நான் பிறக்கிறதே ₹1 கூட எனக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நான் உழைச்சேன்னா அந்த உழைப்பானது பரம்பரைக்கு போறது. இப்ப லௌகீகத்துல பாக்குறோம் நான். அது மாதிரிதான் குரு. இந்த சொத்து அங்க தபஸுங்கிற சொத்து. குருவை எதுக்கு குரு வேணும்னா இதுக்குதான் வேணும். நீ குரு இல்லாமையும் நீ கரையேறலாம், அவ்வளவு சுலபம் இல்லை, அதான விஷயம். குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிமிஷமா அந்த சொத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிங்கிறத எப்படி பிறக்கிறதேவே கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி ஆகிறானோ அது மாதிரி குரு கிருபையினால உடனே ஏகநாதர்னு ஒரு மகா 12 வருஷம் குருநாதருக்கு தபஸ் சிஸ்ரூஷை பண்ணினார். இவர் பண்ணிட்டே இருக்கிறதேவே இவருடைய சிஸ்ரூஷையினால திருப்தி அடைஞ்ச அவருடைய குருநாதர் அவருடைய உபாசிய தெய்வமான தத்தாத்திரேயரை கூட்டு என் சிஷ்யனுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்க. ஒரு நாளைக்கு கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு குருநாதருக்காக ஜலம் எடுத்துன்னு வரத்து ஔதும்பர மரத்தினுடைய அடியில, அத்தி மரத்தினுடைய அடியில தத்தாத்திரேயரை தரிசனம் பண்றார். பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறார். வந்த உடனே குருநாதர் பார்க்கிறார். இவர் தத்தாத்திரேயர் தரிசனம் ஆயிடுத்து ஆகலேங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பகவான தரிசனம் பண்ணினா அந்த நிலையே வேற மாதிரியா இருக்கும். அந்த மனசு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே 3-4 வருஷம் ஆகும். சாட்சாத்காரமே, சகுன சாட்சாத்காரமே பிரம புடிச்சா மாதிரி இருக்கும். இவருக்கு அந்த அனுபவங்கள்லாம் எதுவுமே இல்லாம இருக்கார். அதனால கேட்டார், நீ பகவான தரிசனம் பண்ணியான்னா பண்ணினேன்னாரு. நீங்க எப்போதும் சொல்லுவேலே தத்தாத்திரேயர் அவரை வரத்தே மரத்தடியில பார்த்தேன்னாரு. அடப்பாவின்னாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவரை பார்க்கறதுக்கு எத்தனை ஜென்மா மண்ணாடி இருக்கேன். நீங்க எப்போதும் சொல்லுவேலே அவரை பார்த்தேன்னு என்னமோ ரோட்ல போறவனை பார்த்த மாதிரி சொல்றையே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ஏகநாதர் கேட்கிறார், நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா பார்க்கணும்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா ஏன் உனக்கு அதுல விருப்பம் இல்லையான்னா, நான் பார்க்காத பொருளா இருந்தான்னா ஆச்சரியப்பட்டு பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு, பின்ன நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே எங்க பார்க்கற? என் குருநாதரே தத்தாத்திரேயர் தானே. நிஜ பக்தத்ரான காரணி சூலதரிலா
குருதத்தராஜ குருதத்தராஜ ரிஷி குலாஞ்சாவதரில. அபூர்வமான ஒரு அபங்கம் அது. என் குருநாதரே தத்தாத்திரேயர் தானே, அப்புறம் நான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறதுக்கு அப்படிங்கிறாரு ஒரு சரித்திரம். குரு கிருபை இருந்தா உடனே தரிசனமாகும். 5வது மாசம் தரிசனமாச்சு. உள்ள பகவான் வந்து தரிசனம் கொடுக்கறதே கருடாதிரூடாக உள்ள தெரிகிற அந்த ரூபத்தை மறைச்சிட்டு வெளியில தரிசனம் கொடுக்க தொத்தர்சன பிரபத பாரதரங்கிதம் தம் திருப்யாம் நிமக்னமிவ. அந்த பகவானை பார்த்த உடனே கண்களால் அப்படியே முழுகி போயிட்டான் அந்த பகவத் ஸ்வரூபத்துல. துஷ்டூஷமானம் அவகம்ய. அந்தந்த வயசா இருந்தாலும் வாசனை பலியசு. எல்லாரும் என்ன பண்ணுவோம், பகவானை பார்த்த உடனே பரபரன்னு ஏந்திருப்போம், அப்படி கையை கூப்பிடுவோம், துண்டு எடுத்து இடுப்புல கட்டிப்போம், நமஸ்காரம் பண்ணுவோம். இதுதான் எல்லாரும் பண்றது. துருவசுவாமி என்ன பண்ணினார்னா இப்படி இல்லை, தூக்கிக்கோன்னு. அதுக்குதானே அப்பாட்ட போனார், அதுதானே அவருக்கு கிடைக்கல. அப்படின்னு உடனே பகவான் கபோல தேசே தன் கையில உள்ள பாஞ்சஜன்யத்தினால அப்படி கன்னத்துல தொட்டு அப்படி குழந்தைய கொஞ்சரா மாதிரி தடவி கொடுக்க சம்ஸ்பிருஷ்டவானசிதரேன ததா ஆதரே. அந்த ஆதரை தான் கிடைக்கல அவனுக்கு, அவ அப்பாட்ட கிடைக்கல. பகவான் அதை கிடைச்சு தவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் அபாஷதாஸ்வமவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூயः சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். 12 ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் பண்றான் துருவசுவாமி. அந்த இது பட்ட உடனே பகவான் அனுகிரகம் பண்றார். சிரம் ராஜ்யம், ரொம்ப நாளைக்கு ராஜ்ய பரிபாலனம். இந்த பூமண்டலம் கலதி மேகல மாகலையா அப்படின்னு துருவசுவாமியோட சரித்திரம் பாகவதம் சொல்றது. இந்த பூமி முழுவதுக்கும் ஒரு ராஜாவா இருந்தானா. எத்தனை நாளைக்கு? 36,000 வருஷம். ஒரு பூமி முழுவதுக்கும் ஒரு ராஜா. இந்த பூமியில ஏசியாங்கிற கண்டத்துல, பாரதம்ங்கிற தேசத்துல, தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்ல ஒரு 500 நாள் ராஜாவா இருக்கிறதுக்கு நாயடி பேயடி அடிச்சுக்கலாம். சண்டை மண்டை உடையறது. பூமி முழுக்க ஒரு ராஜா. 36,000 வருஷம். அதன் பிறகு சர்வோத்தரம் துருவபதம், எல்லாத்துக்கும் மேல வைகுண்டத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான துருவஸ்தானம்ங்கிற இடத்தை அடைவார் அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணி தன்னுடைய கழுத்திலேருந்து ஒரு முக்தாகாரத்தையும் கழட்டி போட்டுட்டு பகவான் அந்ததானமாக துருவசுவாமி வர வழியில அப்பா அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, சித்தி இருக்கிறதே சித்தி காலிலையும் நமஸ்காரம் பண்ணி, உன்னாலதான் பகவானை பார்த்தேன். இது நக்கலா சொல்லலை. சில பேர் சொல்லுவா, நக்கலா சொல்லுவா, உங்க கிருபை சௌக்கியமா இருக்குன்னு. அதுவே நக்கல்னு இருக்கணும். அது அப்படி சொல்லலை, சத்தியமா சொன்னான். எதுலையுமே நாம பிளஸ்ஸை பார்க்கறதுங்கிறது அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். பகவத் கிருபை இருந்தா அது அப்படி அமையும். அவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன மடியில ஏற்றி உட்காத்தி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் பப்பரம் முட்டு சாப்பிட்டு அப்பா மடியில மக்கா உட்காந்துருப்பேன். நீ என்னை உசுப்பி விட்டதுனாலதான் பகவானை பார்க்க முடிஞ்சது என்னால். அப்ப நான் பகவானை பார்க்கறதுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். உன்னாலதான் பகவத் தரிசனம் எனக்கு ஆச்சு அப்படின்னு உடனே அவ சொன்னா, என்னால இல்ல துருவா, உன்னோடதான இந்த குணம், அதனால பகவான் உனக்கு கிருபை பண்ணினான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஐஷன் வந்து தன்னுடைய ராஜ்யத்துல வச்சு கொஞ்ச நாள் உபநயனமாகி வித்யாபியாசங்கள்லாம் ஆகி இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு உத்தானபாதன் தபஸுக்கு போக இவன் ராஜாவா ரொம்ப நாளைக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வரத்தே இவனுடைய சகோதரனான உத்தமன் காட்டுக்கு போன இடத்துல யக்ஷர்களால அடிபட்டு அவனும் மரிச்சு போக, சித்தியும் காட்டு தீல போக, இவன் 36,000 வருஷம் கழிச்சு கடைசியில ஒரு நாளைக்கு இவனுக்கு 2 மனைவி குழந்தைகள்லாம், அவர்களெல்லாம் விட்டுட்டு பத்ரிகாசிரமம் வந்து அந்தே பவத் பூருஷ நீத விமானயாதா மாத்ராசமம் த்ருவபதே முதிதோயமாஸ்தே ஏவம் ஸ்வபிருத்ய ஜனபாலன
லோலதீஸ்துவம் வாதாலயாதிபனிருந்தி மம ஆமயோகானு அந்தே பவத். இது கடைசி காலத்துல வைகுண்டத்திலிருந்து விமானம் வந்து தன் அம்மாவோட சேர்ந்து துருவபதம்ங்கிற இடத்தை அடைஞ்சு வைகுண்டத்துக்கும் சப்தரிஷி மண்டலங்களுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இடம் அது. இன்னைக்கும் பிரகாசிச்சுட்டு இருக்கான் வடக்கு திசையில துருவ நட்சத்திரமாக அப்படின்னு அந்த சரித்திரத்தை சொல்லிவிட்டு மூத்தவன் இருக்கான் பாரு. அந்த வம்சத்திலேயே துருவனுடைய வம்சத்துல ரொம்ப ஜாஸ்தி வச்சிருக்கு. துருவனுடைய வம்சத்துல பிருது அப்படிங்கிற ரீதியில பகவான் ஒரு அவதாரம் பண்ணி இந்த பிருத்திவிய சமப்படுத்தினால்னு சொல்லிவிட்டு பஞ்சமஸ்கந்தத்துல உள்ள பிரியவர்தனுடைய சரித்திரத்தை சொல்லி, பிரியவர்தனுக்கு ஆக்னிதன் ஒரு பையன், ஆக்னிதனுக்கு நாபின்னு ஒரு பையன், நாபிக்கு குழந்தை இல்லாம யாகம் பண்ணி பகவான் ரிஷபதேவர்ங்கிற பெயர்ல அவதாரம் பண்ணி அந்த ரிஷபதேவருக்கு ஜெயந்தின்னு இந்திரனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 100 குழந்தைகள் அடைஞ்சா. அதுல மூத்தவன் தான் பரதன். அந்த பரதன் ஆண்டவனாலதான் இந்த தேசத்துக்கு பாரதம்னு பெயர். கோடி வருஷம் ஆண்டான் அப்படின்னு சொல்லி பூலோக நரக வர்ணனங்கள்லாம் முடிச்சுட்டார். இதுல ஜடபரத சரித்திரத்துல பாகவதத்துல சொன்ன மாதிரி விஸ்தாரமா அவர் சொல்லல. நாராயண பட்டத்துக்கு சரித்திரமா விட்டது அந்த இடத்துல தான் அவர். அதனால எங்க தாத்தா அதை பண்றார். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் 3 தசகம் பண்ணியிருக்கார் ஜடபர சரித்திரம் அப்படிங்கிறது. தத்பக்த வரியோ பரதோ மகாத்மா நிக்ஷிப்ய ராஜ்யம் தனயேஷ்வசக்தகா சகண்டகி தீரமவாபராஜ தொத்பூஜனார்த்தம் புலஹாசிரமம் ஹி. இப்படி ஆரம்பிக்கும். அந்த காலத்துல சின்ன புஸ்தகமா கொடுத்து வாழலாம் லெட்டர் பண்ண சொல்லியிருப்பான். சின்ன புஸ்தகமா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தார் தாத்தா. எங்க தாத்தாவோட நாராயணியத்துல அது இருக்கும். அது அந்த ஜடபரத சரித்திரம்ங்கிறது அதுல வரும். அது அந்த சரித்திரம் சொல்லி அதை ஏன் விட்டுட்டு போனார் பட்டத்திரிங்கிறதுக்கு தாத்தாவே சொல்லுவார். அதை என் வாக்குனால பண்ணணும்னு குருவாயூரப்பனுக்கு ஆசை, அதனாலதான் அவர் விட்டு போனார். கொல்லங்கோடுல கதை நடக்கிறதே ஒரு நாளைக்கு ராத்திரி 3 மணிக்கு எழுந்து குருவாயூரப்பன் உத்தரவாகி ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி கொடுங்கலூர், கொடுங்கலூர்லேருந்து குருவாயூர் போறதே நடுப்புல உங்களுக்கு ஒரு இது மாதிரி தாண்டணும். தாண்டி தான் போகணும். நேற்றைய தினம் சொன்னேனே அந்த முதல் நாள் சொல்லும்போது அந்த பட்டாம்பி ஸ்டேஷன், எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல. பட்டாம்பிங்கிற ஸ்டேஷன்ல இறங்கினா குருவாயூர் கிட்டக்க. அது மாதிரி என்ன கிருப பண்ணி என்ன பண்ண வச்சார்னு சொல்லுவார். இதுல பூலோக நரக வர்ணனம் சொல்லும் போது அந்த நரகங்களை பத்தி கேட்ட உடனே ராஜா கேட்கிறான், பாப்பங்களை பண்ணினா அதுக்கு பிராயஷ்சித்தங்கள் இருக்கு, பிராயஷ்சித்தங்கள் பண்ணினா பாப்பம் போயிடுமே, இது வாஸ்தவம் தானே என்னால் சுகாச்சாரியால் சொன்னால் பாபங்களை பண்ணி அதுக்கு பரிகாரம் பண்ணினா பாபங்கள் போகும், பாபம் பண்ணணுங்கிற எண்ணம் போகாது, வாசனை போகாது அப்படின்னு சொல்ல, பாபமும் போகணும் பாபம் பண்ணணுங்கிற எண்ணமும் போகணும் அப்படின்னா பகவத் கிருபையினால பக்தியினாலதான் போகும். அதுக்கு உதாரணமா ஒரு சரித்திரம் சொல்றேன்னு அஜாமில சரித்திரத்தை சொல்றார்.